சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. ஹாய் குட்டீஸ், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். போன முறை போன வாரம் நடந்த சத்தியத்தின் பெருவிழாவில் அநேக பிள்ளைங்க குட்டீஸுங்க கலந்து கொண்டீர்கள். அது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னு சொன்னால் அது ஒரு அற்புதமான ஒரு டாபிக்கு. அதாவது நரக ஆக்கினி தீர்ப்பில் இருந்து நம்மை தப்புவிக்கக்கூடிய மன்னிப்பு எது அப்படின்னு. அப்பேரிப்பட்ட சத்தியத்தின் பெருவிழாவில் பெரியவங்க கூடி வரும்போது சிறு பிள்ளைகளாக்கிய நீங்களும் அதில் பங்கு பெற்றது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. மிகுந்த சந்தோஷம். போன வாரம் நாம் ஆரம்பித்தது போல் நாம் கேள்வி பதில் அப்படின்னு ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேள்வி பதிலை கொடுத்துருக்குறீங்க. ஆனால் சிலருது ஆடியோவில் இருப்பதுனால் எங்களால் அதை எடுக்க முடியலை. ஸோ வீடியோவை தேர்ந்தெடுத்து முதல் கேள்வியாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வாங்க அந்த முதல் கேள்வி யார் கேட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கூட நம்ம அவங்களுடைய கேள்வி கேட்ட பின்பு சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றபடி இந்த பதில் எப்படிலாம் இருக்குது, சிறு பிள்ளைங்களுக்கு ஏற்றபடி கேள்விக்கு கூட எப்படி இருக்குது, நீங்கள் கூட அடுத்த முறை கேள்விகளை எழுப்பணும். ஓகேவா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், கேள்வி என்ன என்று பார்க்கலாம், தொடரலாம். டெக்ஸ்ட் கொடுங்க பாஸ்டர். இந்த வாரமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சிசிகே செய்திக்காக உங்களுக்கு நன்றிங்க பாஸ்டர். சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில், சரியான வயதில் எங்களுடைய இறைவன் அண்டையில் நாங்கள் எப்படி கிட்டி சேர்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்காக உங்களுக்கு நன்றிங்க பாஸ்டர். இந்த கேள்வி பதில் என்ற இந்த பகுதி நீங்கள் ஆரம்பித்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றிங்க பாஸ்டர். பாஸ்டர், என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 1:27 இப்படியாக சொல்லப்படுது: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை பலவீனப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க பாஸ்டர். ஸோ இது குறித்து தானே நிறைய ப்ரீச்சிங்ஸ் நான் யூடியூப்பில் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீ எஜுகேட்டடாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஞானமற்றவளாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் உன்னை வைத்து ஞானிகளை வெட்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியாக படலைங்க பாஸ்டர். ஏன்னா நீங்கள் சிசிகேல எங்களுக்கு முழுக்கமாக நீங்கள் சொல்லித்தர விஷயம் என்னென்னா, எஜுகேஷன் என்பது எவ்வளோ முக்கியம். எஜுகேஷன் இருந்தால் தான் கடவுள் பேசுகிறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், கடவுளும் நம்ம கிட்ட பேச முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வசனத்தில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. ஆனால் இதுக்குண்டான பொருள், இந்த வசனத்துக்குண்டான பொருள் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் இது எனக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்குங்க பாஸ்டர். ஸோ நான் சிசிகேல நீங்கள் சொல்லியிருக்கீங்க 12 டிசைபிள்ஸ் கூட படித்தவங்க தான், பார்க்க போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட படித்தவர் தான், மோசஸ் கூட படித்தவர் தான் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களே எஜுகேஷன் பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால தான் கடவுள் அவங்கள பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ யூடியூப்லலாம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் 5 வயது 6 வயது இருக்கும் போதே அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை ப்ரீச்சிங் பண்ண வைக்கிற விஷயமாக இருக்கட்டும், அவங்கள நம்ம கேட்க போனோம் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் அவங்களுக்குள்ளே செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது அது சரியாக படலை. ஸோ இந்த வசனத்துக்கு உண்டான பொருள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்குங்க பாஸ்டர். ஸோ இந்த பதிலுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேங்க பாஸ்டர். ஓகே, ஸ்டேசி மேக்லின் அவர்கள் அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் பதில் சொல்லுவதற்கு முன்பு ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்வி புரியவில்லை என்று சொன்னால் பேக்வேர்டுக்கு போங்க, மறுபடியும் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இல்லை என்றால் அவங்க பேசிய குரலை விட இப்போ என்னுடைய குரலை மீண்டுமாக அந்த கேள்வியை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். பாஸ்டருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவன் ஞானமற்றவனாக இருந்தாலும், அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லுது. அப்போது நம்ம எதுக்கு அதிகமாக பிரயாசப்படணும், படிக்கணும், அது இதுன்னு? கடவுள் நம்மளை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாப்லன்னா கடவுள் நம்மை பயன்படுத்திடுவார்.
அதுக்கேற்றபடி பாஸ்டர் நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது சிறு பிள்ளைங்கள்லாம் இப்போ பிரசங்கம் பண்ணவோ, அற்புதம் அடையாளங்களை செய்யவோ, தீர்க்க தரிசனம் சொல்லவோ, அந்நிய பாஷைகளை பேசவோ, இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னு சொன்னால், நீங்கள் எப்போ பாரு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், ஞானம் மிகவும் முக்கியமானது, ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தில் வளருங்கள் என்று சொல்கிறீங்க. மோசை ஒரு படித்த ஒரு மேதாவி, அப்போஸ்தலனாகிய பவுல் படித்தவர், ஏன் 12 சீடர்களும் படித்தவர்கள். அக்காலத்தில் கிரீக்கு மொழி வணிகத்தினுடைய மொழியாக இருந்ததுனால் அந்த வணிக மொழியிலேயே அவர்கள் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அவங்க கூட படித்தவர்களாக தானே இருக்கணும். ஸோ இது எப்படி எங்களுக்கு புரியல, அதனால தான் நீங்கள் இதனுடைய பதில் சொல்வீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் அவங்க பேசியது. ஓகேயா? அவங்க ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. நான் ரொம்ப மடமடன் என்று பேசிவிட்டேன் என்று வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதற்கு மேல் புரியலன்னா பேக்வேர்டுக்கு போய் கேட்டு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன குட்டீஸ், இந்த கேள்விக்கான பதில் நாம் பார்க்கணுமா வேண்டவா? கண்டிப்பாக நாம் பார்க்கணும். எனக்கு இருக்கிற 2 விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எப்போதுமே ஆகட்டும், இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் பேசப்படுகிறத எப்பொழுதும் 2 விஷயத்தை ஒன்றாக்கக்கூடாது. 2 விஷயத்தையும் வெவ்வேறாக பிரித்து ஒன்றை நாம் தூக்கி தலைமீது வைத்து கொள்ளக்கூடாது, இன்னொன்றை காலில் மிதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் 2 கருத்துகள் பேசப்படுவது சகஜமான ஒரு காரியமாகும். அப்படி 2 கருத்துகள் என்று சொல்லும் போது அந்த 2 கருத்துக்களை இப்போ இவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, இதை போல கருத்துகள் கூட நம்முடைய காதில் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு மனிதனை இறைவன் பயன்படுத்தணும் என்று சொன்னால் அவன் மிகவும் கூர்மை உள்ளவனாக இருக்கணுமா, பலம் உள்ளவனாக இருக்கணுமா, படித்தவனாக இருக்கணுமா? இது தேவையில்லையா? மேலும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியம். சிலர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமான ஜெபம்தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வல்லமையாக செயல்படுகிறது. இன்னொருவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் கிடையாது, சுருக்கமான ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்தோடு கூட 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாலும் இறைவன் கேட்பாரு அப்படின்னு சிலருடைய வாதம். அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க? 2 கருத்துக்குள்ள சுருக்கமான ஜெபமா இல்லை அதிக கருத்தான ஜெபமா? கருத்தாய் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது அவசியமா? இப்போ புயலும் காற்றும் வரும்போது இறைவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. காற்றையும் கடலையும் பார்த்து ஒரே ஒரு நிமிஷம் கூட அந்த ஜெபம் கிடையாது. காற்றையும் கடலையும் அதட்டினார். இது எவ்வளோ அவசியம் பாருங்க. அதுபோல் 5000 பேரை இறைவன் போஷிக்கும் போது, புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அவர்களை போஷிக்கும் போது இறைவன் நீண்ட ஜெபத்தை ஏறெடுத்தாரா? ஒன்றும் கிடையாது, சுருக்கமான ஜெபம். இப்போ 2 கருத்துகள் மத்தியில் நம்ம சிக்கிக்கிறோம். சுருக்கமான ஜெபமா இல்லை நீண்ட ஜெபமா அப்படின்னு சொல்லும் போது, நீண்ட ஜெபம் எப்படி நம்மளால் வெறுக்க முடியும்? ஒருவேளை நம்ம 20 நாள் உபவாசம் செய்யலாம், 40 நாள் உபவாசம் செய்யலாம். அப்போ நீண்ட நேரம் ஜெபம் தானே. ஒருவேளை காலை துவக்கி இரவு நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை முடித்து கொள்ளலாம். ஒருவேளை இரவெல்லாம் ஜெபிக்கலாம். அப்போ நீண்ட ஜெபம் என்ன? ஆண்டவருடைய பார்வையில் மாயக்கானுடைய ஜெபமாக இருக்குமா? அப்படின்னு சிலர்கள் 2ஐயும் குழப்பி கொள்ளுகிறார்கள். பெரிய ஒரு குழப்பிக்கொள்ள வேண்டிய, அலட்டிக்கொள்ள வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. நீண்ட ஜெபமும் அவசியம்தான், அதே நேரத்தில் ஷார்ட்டான ஜெபமும் அவசியம்தான். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பது தான் மிக முக்கியம். அதுபோல தான் அநேக நேரங்களில் 2 கருத்துக்கள் மத்தியில் நம்ம சிக்கிக்கிறோம். பாரு, அவன் பார் தேங்க்ஸ் சொல்கிறான், நீ தேங்க்ஸை சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன தேங்க்ஸ் சொல்லி நான் நல்லவன் ஆயிடணுமா? தேங்க்ஸ் சொல்ல விட்டது என் மனசில் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ உபகாரம் செஞ்சுருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா கோபம் பண்ணிக்காத. அப்போ 2ம் சரிதான். அவன் வாயை விட்டு தேங்க்ஸ் சொல்கிறான், பின்னாடி போய் சிரிக்கிறான். இவன் வாயை விட்டு தேங்க்ஸ் சொல்கிறதில்ல, பின்னாடியும் சிரிக்கிறதில்ல. அப்போ இவங்க 2 பேரில் யார் பெட்டரு அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாய் விட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல விட்டாலும் மனசில் வச்சிருக்கிறல்ல நன்றி, அது போதும். சிலர்கள் அதை கடைபிடிப்பார்கள். என்ன மனசில் பெருசு, நம்ம வாய் விட்டு தேங்க்ஸ்ன்னு சொன்னோம், இது சில பேர்கள். ஸோ 2ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள், இன்னொன்றை நீங்கள் இது தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறீர்கள். சுருக்கமான ஜெபமோ நீண்டமான ஜெபமோ, வாயை திறந்து தேங்க்ஸ் சொல்வதோ தேங்க்ஸை மனசில் வைத்துக் கொள்ளுகிறதோ,
இதே போல் நிறைய கருத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு இரண்டாக வரும். எல்லாமே இரண்டு இரண்டாக வரும். ஒரு பாஸ்டர் சொல்கிறார், இப்படி சபையில் இப்பொழுது 400 பேர் இருக்கிறோம், 400 பேர் எழும்பி நாங்கள் இறைவனை ஆராதிக்கிறோம், மிக அருமையாக எங்களுடைய ஆராதனை எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்றார். அதுக்கு இன்னொரு ஊழியர் சொல்கிறார், எங்கள் ஏரியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு, நாங்கள் 2 பேர் தான் ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தில் இருக்கிறார்களோ அங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னார ஒழிய 400 பேர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டு சொன்னாரா என்று இரண்டு கருத்துகள் வேறுபடுது. அப்போ 2-3 பேர் இருக்கிறது சரியா, 400 பேர் இருக்கிறது சரியா? இதில் ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னொரு கருத்தை நீங்கள் துச்சமாக எண்ணுகிறீர்கள் பாருங்க, இதுதான் நம்ம கருத்துக்கள் மத்தியில் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஃபெயிலியர் தன்மை நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா நாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக மாற வேண்டியது மிக அவசியம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேசி மேக்லின் அவர்கள் கேட்ட கேள்வியில் கூட 2 கருத்துகள் இருக்குது. அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் விட்டால் அநேக கிறிஸ்துவங்க நினைக்கிறது, நம்ம என்னதுக்கு நிறைய படிச்சிருக்கணும்னு தான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று. அப்போ நம்ம எதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும், எதுக்கு நம்ம ஓவராக படிக்கணும், எதுக்கு நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்? ஸோ இதை போல் அதுபோல் தான் சில ஊழியக்காரங்க கூட துணிஞ்சு ஒரு வார்த்தை பேசுகிறாங்க, ஜபம் பண்ணு, பைபிளை மூடு. பைபிள் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதில் நீ ஒன்றே சாதிக்க போகிறது கிடையாது. பைபிளை மூடிடு, பைபிள் க்ளோஸ் பண்ணு, ஜபம் பண்ணு, முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேள், ஆண்டவர் நிச்சயம் உனக்கு சொல்லுவார். இதை போன்ற ஒரு ஊழியர். இன்னொரு ஊழியர் சொல்வார், அதான் கடவுள் சொன்ன ஆலோசனையெல்லாம் பைபிளில் இருக்க, இப்போ மறுபடியும் போய் இறைவன்கிட்ட நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எதுக்கு நீ கேட்குற? உனக்கு தெரியாதா சத்தியம் எங்கே போகணும், எங்கே செய்யணும், எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, யார்கிட்ட நம்ம நடக்கணும், யார்கிட்ட நடக்கக்கூடாது, சத்தியம் எல்லாம் தான் உனக்கு ஆலோசனை சொல்லியிருக்க. அந்த பைபிளை மூடிட்டு இப்போ போய் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இது என்ன மதியணும் என்று இன்னொரு ஊழியர். அப்போது 2 கருத்துகள் மத்தியில் நம்ம சிக்கப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இது சரியா அது சரியா, இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, எனக்கும் இது ஒரு நல்ல ஐடியா தான். நானும் இதை போல் பைபிளில் 2 கருத்துகள் கூடிய ஒரு பிரசங்கத்தை எடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆல்ரெடி எடுத்திருக்கிறேன். ஏன்னா யாக்கோபு சொல்லுவார், கிரியைகளினால்தான் நீதிமானாக்கப்படுவான்னு. அவனிடத்தில் வெறும் விசுவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், கிரியைகள் அல்லவா ஒரு மனிதனை நீதிமானாக்க வைக்கிறது அப்படின்னு. ஆனால் ரோமர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், என்ன கிரியை முக்கியம் அல்ல, விசுவாசிப்பது தான் ஒரு மனிதனை நீதிமானாக்கும் அப்படின்றார். அப்போ இந்த 2 வார்த்தையுடைய கருத்துக்கள் மத்தியில் நம்ம பிரயாணிப்பதுனால் எது சரி எது தவறு என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம், குழம்பி போய் விடுகிறோம். ஆக்சுவலி எது சரி என்ற வார்த்தையே வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் 2ம் தேவனுடைய வார்த்தை தான். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அதுதான் மிக மிக முக்கியமானது. 2 பானகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீ மற்றும் காஃபி. இப்போ நம்ம டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது வீட்டுக்கு போனால் அப்படி கேட்டிருப்பாங்களா உங்களை? ஏன் அப்படி கேட்குறாங்க? 2த்தையும் கொண்டு வரலாம் இல்லையா? டீயும் காஃபியும் 2ம் கொண்டு வரலாம் இல்லையா? ஏன் அப்படி கேட்குறாங்க? ஹோட்டலில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீயா காஃபியா, ஏன் 2த்தையும் கொண்டு வாங்க, 2த்தையும் குடிக்கலாம் அப்படி நீ ஏன் நம்ம சொல்கிறதில்ல? ஏன்னு சொன்னால் பித்தம் அதிகரிக்கவோ இந்த 2 காரியங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட விஷயம். காஃபி வேறு, டீ வேறு. இந்த 2ம் ஒரே நேரத்தில் குடிப்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஒருவேளை நம்ம டீ சாப்பிட்ருந்தா அட்லீஸ்ட் நடுவில் ஒரு 1 hour 2 hour போனாதான் பிறகு நீங்கள் காஃபி சாப்பிடணும். ஒருவேளை நீங்கள் காஃபி சாப்பிட்ருந்தா ஒரு 1 hour 2 hour பிட்வீனில் கேப் இருக்கணும், பின்பு தான் நீங்கள் டீ சாப்பிடணும். அதே போல தான் 2 கருத்துக்கள் மத்தியில் இறைவனுடைய வார்த்தை வரும்போது நீ எவ்வளோ ஞானமாக நீ அதை செயல்படுத்துகிற, அதாவது தேவ ஆலோசனை எப்படி நீ எடுத்துக்கொள்ளுகிற, அந்த விஷயத்தில் தான் உன்னுடைய வெற்றி வாழ்க்கை நிர்ணயிக்கப்படமே ஒழிய 2ஐயும் சேர்த்து தவறாக பயன்படுத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதாங்க. அதுக்கு மேல் ஒன்றையும் செய்ய முடியாது. பைபிள் எப்படியெல்லாம் 2 கருத்துகளையும் தவறாக பயன்படுத்துகிறவங்க உண்டா பிரதர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. 2 கருத்துக்களை சரியாக யோசிக்க தெரியாமல் தவறாக பயன்படுத்தினவர்கள் உண்டு. ஒரு முறை இயேசு கிறிஸ்து பந்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னன்னு சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்ற.
எல்லோருமே பயந்து சீடர்கள்லாம் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை யார் செய்வது ஆண்டவரே, அது நானா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாத்திரத்தில் எவன் ஒருவன் இப்பொழுது டிக் பண்ணி சாப்பிட்றானோ அவன் தான் எனக்கு காட்டி கொடுக்குறமா அப்படின்றார். யூதாசு அதை எல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவன் டிப் பண்ணி சாப்பிட்றான். 2 கருத்துக்களை அவன் எப்படி எடுக்கிறான் பாருங்க. பின்பு ஆண்டவர் எல்லோரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யூதாசை மட்டும் பார்த்து சொல்றார், சிநேகிதனே, செய்ய வேண்டியதை விரைவாக செய்து முடியும் அப்படின்றார். செய்ய வேண்டியதை விரைவாக செய்து முடியும் சொன்ன உடனே தன் துணியை எடுத்துக்கிட்டு அவன் வெளியே சென்றான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ 2 வார்த்தைகள் அவனுக்கு இருக்குது. ஒரு பக்கம் 30 வெள்ளிக்காசுக்காக நான் காட்டு கொடுக்கிறதாக பரிசேயர் இடத்துல வார்த்தை கேட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இயேசு அதை பற்றி இன்னும் உற்சாகப்படுத்துறாரு. என்ன செய்ய வேண்டியதை விரைவாக செய்யன்றாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம்னு எந்திரிச்சு போனான். பார்த்தீங்களா, அவன் பிசாசுக்குள்ள மாற்றப்பட கிறிஸ்துவின் வார்த்தையை எந்த நேரத்தில் எப்படி எடுத்துக்கணும் தெரியாம வீழ்ச்சியை அடைந்த யூதாசை போல தான் இன்னைக்கு நாமும் கூட 2 கருத்துகள் சொல்லக்கூடிய வசனத்தை யூதாசை போல நம்ம சிந்திக்கிறோமே ஒழிய வளர்ந்த கிறிஸ்தவர்களாக நாம் சிந்திப்பது கிடையாது. இப்போ ஸ்டேசி மேக்லினுடைய கேள்விக்கு நம்ம வரலாம். இப்போ அந்த புள்ள கேட்குது என்னன்னு, ஞானிகளை வெட்கப்படுத்தபடி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒன்று என்ன, தேவன் தான் பயன்படுத்த போறாரு, தேவன் தான் எல்லாத்தையும் செய்ய போறாரு, அப்போ என்ன பெரிய விஷயமா, நம்ம எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும், கற்றுக்கொள்ளணும், பாடுபடணும் ஒன்றும் கிடையாது. நல்லா நைஸாக அப்படி ஜாம் பண்ணோமா ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சிலர்கள் இப்போ கூட கடவுளுடைய வழி நடத்துதலை தவறாகத்தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மை விஷயம், தவறாகத்தான் அவருடைய பாடுகள் போயிட்டே இருக்கிறது. ஒரு உதாரணமாக்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நம்முடைய கருத்து எப்படியெல்லாம் தவற போச்சுன்னா என்னெல்லாம் ஆகிடும். ஆண்டவரே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே திராட்சை ரசம் இல்லை, பாருங்க நல்லா கவனிக்கணும், திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த கற்சாடி நிறைய தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்றார். இப்போ இந்த பக்கம் வாங்க, கடவுள் அதாவது இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, நீங்கள் என்ன வரி பணம் கட்டுறது இல்லையான்னு. வரி பணம் கட்டுவதற்கு பணம் இல்லை. யார்கிட்ட? கிறிஸ்துகிட்டையும் கிடையாது, பேதுருகிட்டையும் கிடையாது, பணம் இல்லை. அப்போ ஆண்டவர் முதல் செய்த அற்புதத்தை திருப்பி செய்தாரா? பேதுரு வா இங்கே உள்ள, உங்ககிட்ட ஏதாவது ஒரு காயின்ஸ் இருக்கா பாரு. இருக்கு ஆண்டவர், ஒரு காயின்ஸ் இருக்கு, அதை அந்த பாட்டிலில் போடு, அதை அந்த பாக்ஸில் போடு, இப்போ திறந்து பாரு எவ்வளோ காயின்ஸுங்க பெருகும் பார்த்தியா. இதில் போய் ஏழைங்களும் வரி கட்டும்படி என் பெருமிலையும் உன் பெருமிலையும் வரி கட்டிட்டு வந்துரு. இனி இந்த பாட்டில் இந்த காயின்ஸுங்க பெருகிட்டே இருக்கும் என்று இறைவன் அந்த அற்புதத்தை செய்தாரா? ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி அல்லவா இறைவனுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்துருப்பீங்க. ஆனால் இறைவன் சொல்றார், போ தூண்டில எடுத்துன்னு போய் போடு சமுத்திரத்தில், முதல் மீன் எது வருதோ அதனுடைய வாயை திறந்து பார், அதில் தேவையான உன் பெயருக்கும் என் பெயருக்கும் வரி கட்டுற அளவுக்கு ஒரு பணம் இருக்கும், போய் கட்டிட்டு வா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யலை? இல்லை வெளியே வந்து யாராவது என்கிட்ட ₹1 காயின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வானத்தை பார்த்து ஜம் பண்ணாரா? கீழே வைத்த உடனே 5000 பேருக்கு வரி கட்டுற அளவுக்கு பணத்தை பெருக பண்ணினாரா? இல்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து ஆகட்டும் பேதுரு ஆகட்டும், எந்த இடத்துல எந்த அற்புதம் நடக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எந்த இடத்துல எந்த அற்புதம் நடக்கக்கூடாது, எந்த இடத்துல எந்த அற்புதம் நடக்கணும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது. நம்ம ஆண்டவர் அதிசயமானவர், நம்ம ஆண்டவர் அற்புதமானவர், அவர் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். பெரும்பளவு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகளை கொண்டு வரும். உண்மை விஷயம். ஏன் சொன்னா, இந்த டிக்டாக் என்ற ஒரு விளையாட்டை பார்த்துருக்கிறீங்களா? ஒருவன் மேலே சென்றால் இன்னொருவன் கீழே வருவான், இன்னொருவன் கீழே சென்றால் இவன் மேலே ஏறுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் கருத்துக்களை ஏதாவது ஒன்றை நீங்கள் அதிகப்படுத்தும் போது இன்னொன்று தானாகவே நசுங்கி போய்விடும், அழிந்து போய்விடும்.
அப்போ அற்புதம் நடந்ததான் கிரேட் நீங்க நினைக்கும் போது அங்க சத்தியம் நசுங்கி போகும். சத்தியம்தான் கிரேட் என்று நீங்க நினைக்கும் போது அங்க அற்புதம் அடையாளங்கள் துச்சமாக எண்ணப்படும். இந்த ரெண்டுத்தையும் செய்யக்கூடாது. இப்ப நிறைய விசுவாசிங்க அற்புதம் அடையாளம் கிரேட்ன்றாங்க. அதனால தான் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரங்களுக்கு சத்தியம் வராது, பேசவும் வராது, சத்தியத்தை சொல்லவும் வராது. அவங்க வெறும் அற்புதம், அவங்களுடைய வாழ்க்கையில சத்தியம் கூட நசுங்கி போய்கொண்டே இருக்கும். அதே மாதிரி பேப்டிஸ்டுக்காரங்களை பாருங்களேன், சத்தியம் ரொம்ப முக்கியம்னுவாங்க. எனவே அந்த இடத்துல எந்த விதமான தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்களை நடக்கிறது. ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஸோ எனவே தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவது உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக இறைவன் அப்படி சொல்லலை. உண்மையிலேயே சொல்லப்போம்னா இறைவனுக்கு நாம் ஏதாச்சும் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நாம் கண்டிப்பாக செயல்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அந்த பல காரியங்கள் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுதான் சில விஷயங்களை உங்களுக்காக நான் காட்டுகிறேன். தெளிவோடு கூட நீங்க பார்க்கணும். ஓஹோ, இத்தனை விஷயங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கா? ஆமாங்க, கடவுளால் நாம் பயன்படுத்தப்பட்டன்னு பயன்படுத்தப்படுவதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் தான் சரியா கவனிக்கணும். மீனை இறைவன் பயன்படுத்தினார், ஆனால் அதற்கு பரலோகம் இருக்கு, பாராட்டல் இருக்கு என்ற அர்த்தம் கிடையாது. அதாவது மீனுடைய வாயிலிருந்து தேவன் வரி பணத்தை வர பண்ணார் இல்லையா? அப்ப தேவன் மீனை பயன்படுத்தினார், அது தேவன் தாமே தமது சீடர்களை பயன்படுத்துகிற அந்த பயன்பாட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. கழுதையை இறைவன் பயன்படுத்தினார், அது பவுலை பயன்படுத்தினதற்கு ஈக்குவல் ஆகாது. சேவல் கூவுதலை பயன்படுத்தினார், ஆனால் ஸ்தேவன் சாட்சியிட்டதற்கு, கூவி சாட்சிட்டதற்கு அது சமம் ஆகாது. இதான் நீங்க கவனிக்கணும். அது ஒருபோதும் சமமாகாது. லோத்து மலையை நோக்கி ஓடினான். சீடர்கள் மலையில இருந்து கீழே இறங்கி வர வேண்டியது அவசியமாய் இருந்தது. லோத்து ஏற வேண்டியது அவசியமா இருந்தது. சீடர்கள் மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டியது அவசியமா இருந்தது. அப்போ இரண்டையும் நாம் தான் சரியாக பார்த்து எதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதான் மிக முக்கியமானது. நான் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு ஆண் மகன், என்னால் அவ்வளோதான் யோசிக்க முடியும், போட்டதை அப்படியே சாப்பிட முடியும். ஊழியம் செய்யுங்க நாங்கள். அப்போ எங்களுக்கு சாப்பாடு கூட என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா 2 hour 3 hour 4 hour நாங்கள் பிரசங்கம் பண்ணி ஆராதனை செய்து கொடுத்தா போதோன்னு இருக்கும் எங்களுக்கு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஒருவர் வந்து திட்டினார். என்ன சாப்பாடு இது பாஸ்டர், நிறுத்துங்க அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் ருசி கூட தெரிலங்க. ஏன்னா பேசி 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 ருசி கூட தெரிதல. இந்த வயிற்றுக்காக நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். வந்தவர் சொன்னார், நிறுத்துங்க சாப்பாடு, என்ன இதெல்லாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு கடிந்து கொண்டார். அந்த சமையல் செய்தவர்களை கூப்பிட்டு அவ்வளோ திட்டினார். பிறகுதான் தெரிந்தது நம்ம சாப்பிட்றது தப்பாக இருக்குன்னு. என்ன அப்படின்னா, கீரை குழம்பு அதில் கத்திரிக்காவை போட்டு அவர்கள் அந்த காயை சேர்த்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், எந்த புத்தியினாவது கீரை குழம்புல கத்திரிக்காவை சேர்ப்பானா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். அப்போதுதான் தெரிந்தது நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் இதெல்லாம் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, நம்ம இதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கவனிக்காம தான் புரிகிறது. கவனித்தீர்களா? இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு விஷயத்தையும், அந்த விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம், ஒரு கருத்தை எப்படி கொண்டு வரோம், ஒரு பேராகிராஃபை வாசிக்கும் போது அந்த கருத்தை நம்முடைய மனசில் எப்படி பதியுது, நம்ம அதுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம். சிநேகிதனை செய்ய வேண்டியதை விரைவாக செய்து முடியும்னு சொன்னால் அது நீங்கள் எடுத்துக்கிற விதம் எப்படி, அது ரொம்ப முக்கியமாக இல்லையா? நீங்கள் எடுத்துக்கிற விதம் எப்படி, அப்போ எடுத்துக்கிற தன்மைகள் எப்படியாக அமைக்கப்படுகிறதோ அப்படிதான். இப்போ இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா? சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இரட்சகர். அவ்வளோதானே வரும்? இல்லைங்க.
இயேசு கிறிஸ்து இரட்சகர் மட்டுமல்ல, எல்லோரும் இடறி கீழே விழக்கூடிய இடர்கிற கல்லாக இருக்கிறார். சொன்ன நம்புவீங்களா? ஐயோ, அது எப்படிங்க, கடவுள் போய் இடர்கிற கல்லாக எப்படிங்க வருவாரு? அவரே சொல்றார், இதோ சீயோனில் நான் இடர்கிற கல்லை வைப்பேன், நோக்கி பார்க்கிறவன் பிரகாசம் அடைவான், சரியில்லாதவன் தடுக்கி கீழே விழுவான். போதுங்களா? அப்போ இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன நினைக்கிறீங்க, உலகத்துக்கு சமாதானம் என்று கூற வந்தேன் என்றா? ஆமா, ஆனா இப்ப சொல்ற கேள், சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவருக்கொருவராக விரோதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆண்டவர் இங்க நான் சமாதானத்தை கொண்டு வரலன்றார். ஆனா அந்த இடத்துல சொல்றார், நானே சமாதானம் என்று சொல்றார். என்னிடத்தில் அல்லாம வேறு எந்த இடத்துல நீங்க சமாதானத்தை பெற முடியாதுன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் காரணரா, இல்லை இயேசு கிறிஸ்து சண்டைக்கும் பிரச்சனைக்கு இடரலுக்கு காரணமா? இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்குது, இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்குது? இது நிறைய குட்டீஸ், இந்த மாதிரி பெரியவங்க, ஊழியக்காரங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்படி மிஸ்டேக் செய்வதனால்தான் உண்மையிலேயே அவர்கள் ஒன்றை உயர்த்தும் போது இன்னொன்றை காலை மிதைத்து விடுகிறார்கள். அது அவங்களுக்கு தெரிதல. ஐயோ, இதை உயர்த்தும் போது இதை நம்ம காலில் மிதைக்கிறோமே அப்படின்னு தெரிதல. ஸோ இந்த கேள்வி வாயிலாக நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க ஒரு விஷயம் சொல்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லாவிட்டால் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்படுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தில் ஞான ஈனர்களை, ஞானம் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் பெரிய பெரிய பணக்கார, பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும், படிக்காதவர்களை தெரிந்து கொள்கிறார் அப்படி சொல்லவே இல்லை பைபிள். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடியாளத்தை தேடுகிறார்கள். அடியாளத்தை தேடுகிற அவர்களையும் இறைவன் பயன்படுத்தவில்லை. அவங்க கையில் எந்த அடியாளமும் நடக்க மாட்டேங்குது. ஞானத்தை தேடக்கூடிய கிரேக்கர்களையும் இறைவன் பயன்படுத்தவில்லை. மாறாக குற்றவாளி என்று நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவின் சீடர்களாக்கிய எங்களைத்தான் இறைவன் பயன்படுத்துகிறார் அப்படி சொல்ல வந்தார். ஞானிகளையும், அதாவது அடியாளத்தை தேடுகிற ஞானம், வார்த்தையை தேடக்கூடிய ஞானம். வார்த்தையை தேடக்கூடிய ஞானம் யார்கிட்ட? கிரேக்கர்கிட்ட. அடியாளத்தை தேடுற அளவுக்கு ஞானியாய் இருப்பது யாரு? யூதருங்க. ஆனால் இறைவன் இரண்டு பேர்களையும் பயன்படுத்தவில்லையே. இறைவன் யாரை பயன்படுத்தினார்? சிலுவையில் அறியப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் வந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிற சிலுவையின் உபதேசத்தை சொல்லக்கூடிய எங்களை பயன்படுத்தினார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இந்த அர்த்தத்தில் பேசப்பட்ட வசனத்தை நீங்களா சொந்தமாக ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு, நம்ம என்ன படித்தா என்ன, படிக்க கட்டி என்ன, கடவுள் நம்மளை பயன்படுத்துவார், நம்ம இப்படியே இருந்தெல்லாம், ஸோ நமக்கு ஒன்றும் அதிக படிப்புன்னு தேவையில்லை, நம்ம அதிகமாக பைபிளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சிலர்கள் வாதாடுகிறார்கள். நம்ம எப்படி இருந்தால் என்ன, அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு வார்த்தையை தருவார், அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு வார்த்தையை தருவார். தப்புங்க. கோர்ட்டில் போயிட்டு அந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தையை பேசுகிறாங்களா? எலெக்ஷனில் அந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தையை பேசுகிறாங்களா? சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய எம்பிபிஎஸ் நீட்டில் அந்த நேரத்துக்கு தேவையான கேள்வி கேட்டு கிளாஸை நடத்துகிறாங்களா? அந்த நேரத்துக்கான சிலபஸை அவங்க கொடுக்குறாங்களா? இல்லை, எல்லாமே ஆயத்தம் தானே. அப்படி நாம் ஆயத்தம் பட வேண்டியது அவசியம். இப்போ பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். எபேசர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, திராணி உள்ளவர்களாகும்படி. திராணி என்று சொன்னால் யோக்கியமா, திராணி என்று சொன்னால் ஆயத்தமாய், திராணி என்று சொன்னால் எதையும் எதிர்க்கக்கூடிய அந்த ஸ்டடி, கெட் ரெடின்றாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆயத்தம் இல்லாதவனை நான் எப்படி பயன்படுத்த முடியும்?
அவங்ககிட்ட எந்த விதமான ஆயத்தம் இல்லை. திடீரென்று சொல்லி ஞானிகளே ஒருவேளை குழம்பி வருவார்கள் என்றால் அவங்களுக்கு சொல்கிற ஆயத்தம், ஞானம் என்ற ஆயத்தம் இல்லை. நோயாளிகளுக்கு எதை சொல்லலாம் ஆயத்தம் இல்லை. சபை எப்படி நடத்தலாம் ஆயத்தம் இல்லை. விசுவாசிகளுக்கு வளர்ச்சிகளை எப்படி கொண்டு வரலாம் ஆயத்தம் இல்லை. வெறும் இப்பொழுது சபைகள் எப்படி தெரியுமா நடக்குது? விசுவாசம், அன்பு, ஐக்கியம், தியாகம், இந்த 4 இருந்தால் போதுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 4 நாய்கிட்ட கூட இருக்குங்க. எது? நாய் கூட விசுவாசமா இருக்கு. நாய் கூட தன் எஜமான வீட்டை அன்பு கூறுது. நாய் கூட நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணுது. நீங்க வெளியே கூட்டின்னு போற வரைக்கும் அதை அடிக்குது. அது வீட்டில் நீங்க சாப்பாடு போடுற வரைக்கும் அதை அடிக்கி ஆளுது. நீங்க கொடுக்கும் போது எப்படி அலையும் தெரியுங்களா? ஐயோ சாப்பாடு சாப்பாடுன்னு அப்படின்னா அது எவ்வளவோ எதிர்பார்த்திருக்கு, நீங்க கொடுக்கல, அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணுது, தியாகம் செய்து. அப்புறமேட்டு நாய்கள் உங்களுடன் ஐக்கியமா இருக்கு. அந்த நாய்க்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? எப்போ கேளு விசுவாசத்தை மட்டும்தான் பேசுறீங்க, அதை தவிர வேறு எதையும் பேச இல்லையா? எப்ப கேளு வெறும் தியாகத்தை பத்தி பேசுற, எப்ப கேளு வெறும் அன்பை பற்றி மட்டும் தான் பேசுற, எப்ப கேளு வெறும் ஐக்கியத்தை பற்றி மட்டும் தான் பேசுற. இவ்வளவுதான் வளர்ச்சியா? இதற்கு மேல் வளர்ச்சியே இல்லையா? சிந்திக்கணுமா வேண்டாவா? அப்போ இதற்கு மேல் ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு இருந்தால் பைபிள் நம்மை திராணி உள்ளவனாக இரு, யோக்கியம் உள்ளவனாக இரு, அதற்கு ஏற்புடையவனாக இரு, ஏற்றவனாக இரு. எம்பிபிஎஸ் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். சும்மா வேண்டாமா, கடவுள் உன்னை டாக்டரை பயன்படுத்தார் சொல்லு பார்க்கலாம். நீ சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் உன்னை விட்டுறோமா? இந்த உலகம் உன்னை விட்டுறோமா? அப்போ எம்பிபிஎஸ்க்கு ஏற்றபடி படிக்கணும், இன்ஜினியருக்கு ஏற்றபடி படிக்கணும், கொத்தனாருக்கு ஏற்றபடி படிக்கணும், விவசாயத்துக்கு ஏற்றபடி படிக்கணும், அதற்கேற்றபடி ஆயத்தமாகணும். இல்லைங்க ஆண்டவர் ஞானிகளை பயன்படுத்தும்படி இந்த பைத்தியங்களை ஆண்டவர் மெடிசன் எல்லாம் சொல்லியிருக்கிறான்னா அதையே கொடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானத்திற்கு அது துரோகமாகும். ஏன்னா மெய்ஞானம் என்பது எவ்வளோ முக்கியமோ விஞ்ஞானம் என்பதும் அவ்வளோதான் முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், மெய்ஞானம் என்பது எவ்வளோ முக்கியமோ விஞ்ஞானம் என்பதும் அவ்வளோதான் முக்கியம். அதே போல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அது என்னன்னு சொன்னால், விசுவாசத்தில் சொல்லுவது எவ்வளோ முக்கியமோ தெளிவுபடுத்தி சொல்லுவதும் அவ்வளோ முக்கியம். புரியல? எப்படி தெரியுங்களா? அப்போ விசுவாசத்தில் சொல்லும் போது புரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்பியா நம்பியா, இதுதான் விசுவாசம். தெளிவே இருக்காது, நம்பியா, அவ்வளவுதான். அது ஒண்டி நம்பியா நம்பியா நம்பியான்னு சொல்லிட்டே இருக்கலாமா? ஒரு சில நேரங்களில் தான் அப்படி சொல்ல முடியும். பின்பு நம்ம என்ன பண்ணோம்? தெளிவுபடுத்தணும், தெளிவுபடுத்தி பேசணும். என்ன குட்டீஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இதை கூட நீங்க சரியா கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி எல்லாத்தையும் குழப்பமா எடுத்துட்டு போறாங்களோ, வருங்காலத்துக்கு நீங்களும் இப்படிதான் சபையை குழப்பமா எடுத்துட்டு போவீங்க. அப்படி செய்யக்கூடாது. நாம் தெளிவாக, இப்போ உலகத்தில் நீட்டு எக்ஸாமோ அது சரியோ தப்போ, அது தப்பு தான். நீட் எக்ஸாமு சரி இருக்கட்டும், ஒரு அளவில் ஒரு எம்பிபிஎஸ்க்கு எப்படி ரெடி ஆகிறோமோ, ஒரு இன்ஜினியரிங்க்கு எப்படி ரெடி ஆகிறோமோ, ஒரு அக்ரிகல்ச்சருக்கு எப்படி ரெடி ஆகிறோமோ, எப்படி நம்ம படிக்கிறோமோ, எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம அதை பற்றி மேலும் விவரத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போலதான் பல விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றாக நாம் சத்தியத்தை தினந்தோறும் படிக்கணும், தினந்தோறும். நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நன்றாக கவனிங்கள். அது நீங்க நிச்சயமா கவனிக்க வேண்டியது மிக அவசியம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், தேவன் எனது வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அது தேவன் எனது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார். அது என்னுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திக்க, அவ்வளவுதான். தேவன் எனது வாழ்க்கையில் வார்த்தையை பேசியிருக்கிறார், அது நான் வாழ்க்கையை நடத்தும்படி. தேவன் அற்புதம் செய்கிறார், நான் பிழைக்கும்படி. நல்ல கவனிக்கணும், தேவன் அற்புதம் செய்கிறார், நான் பிழைக்கும்படி.
தேவன் சத்தியத்தை பேசுகிறார், நான் வாழும்படி. பிழைக்கும்படி என்பதற்கும் வாழும்படி என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, டெய்லி நம்ம பிழைக்கிறோமா இல்ல வாழ்றோமா? சரியான பதில் சொல்லுங்க. பிழைக்கிறோமா வாழ்றோமா? என்னங்க டெய்லி செத்தா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எந்திரிச்ச உடனே காலையில் அப்படி மொபைலை பார்த்து, ஓ டைம் ஆகி போச்சா, அலாரம் அடிச்சுச்சா, எந்திரிச்சு மடமடன் குளிக்க போய் ஆண்டருக்கு ஒரு நன்றி செலுத்து ஜபம் பண்ணி ஆராதனை பண்ணி நீங்கள் வெளியே புறப்பட்டு வரல. ஐயோ நான் செத்துட்டேன்னு கட்டில் சொல்கிறீங்களா? கண்ணை திறந்த உடனே நீங்கள் பழைச்சிட்டீங்கன்னு தெரியுதுல. அப்போ தேவன் உங்களுடைய விசுவாசத்தினால் பிழைக்கும்படி செய்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களை பிழைக்கும்படி செய்கிறார். தேவன் தனது சத்தியத்தினால் உங்களை வாழும்படி செய்கிறார். அப்போ பிழைப்பு வேற, வாழ்கிறது என்பது வேற. அப்போ வாழ்கிறதுக்கு வசனத்தை, பிழைக்கிற வசனத்தை ஜாயின் பண்ணக்கூடாது. பிழைக்கக்கூடிய வசனங்களுக்கு வாழக்கூடிய வசனத்தை ஜாயின் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மத்திய இனத்தை என்ன தெரியுங்களா? உனக்கு ஆண்டவர் சொன்னாரா? இந்த மாதிரி ஆட்களை கண்டா ஜாக்கிரதையா இருங்க. இவங்க எந்த விஷயத்தையும் கிறிஸ்துக்குள் நஷ்டத்தை உண்டாக்குவாங்க. ஒரே அந்த ட்ரெயின் 2 ட்ராக் இருக்கும் இல்லையா? ஒன்று விசுவாசம், இன்னொன்று சத்தியம். விசுவாசம் ட்ராக்ல, ஒத்த ட்ராக்ல தான் இந்த ட்ரெயின் போகும். அது ரொம்ப பெரிய டேஞ்சர். எப்போ எந்த நேரத்தில் வந்தாலும் அதுவும் கவிழ்ந்து விழும், அவன் பின்னாடி போற நீயும் கவிழ்ந்து விழுவ. 2 ட்ராக் நமக்கு இருக்கணும். இந்த பக்கம் விசுவாசம், இந்த பக்கம் சத்தியம். இந்த 2 ட்ராக்ல நம்ம பிரயாணித்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கை அருமையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம படிக்கணுமா வேண்டவா? கடவுள் என்னை பயன்படுத்தணும் என்று சொன்னால், தெளிவான சத்தியம் எனக்கு தெரியாம விசுவாசத்தை மட்டும் நான் வளர்த்திக்கலாமா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சுவர், அந்த சுவர் மீது ஒரு பெயிண்ட் அப்படி ஊத்துங்க. அந்த சுவர் மீது ஒரு பெயிண்ட் அப்படியே சடார்னு ஊத்துங்க. எப்படியோ ஊற்றப்பட்ட உடனே ஒரு ஷேப்பு வரமா இல்லையா? ஊற்றப்பட்ட உடனே அது அப்படியே ஒளிவிக்கொண்டு ஒரு ஷேப் வரமா இல்லையா? ஆக்டோபஸ் இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? பெயிண்ட் சும்மா சுவர் மேலே பட்டது, அப்படியே கீழே வழிந்தது. இதை போய் நீங்க ஆக்டோபஸின்னு சொல்ல முடியுமா? குதிரைன்னு சொல்ல முடியுமா? சரி, போட்ட விடுங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். நாமெல்லாம் அந்த காலத்தில், என் காலத்தில், உங்க காலம் எனக்கு அவ்வளோ தெரில, ஒரு கலர் பவுடரில் ஒரு நூலை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, இல்லைன்னா எங்களுடைய இங்கு பேனாவை ஒரு மூடியில் ஊற்றிட்டு அதில் இந்த கயிறை நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு பேப்பரில் இப்படி சுருட்டிட்டு அந்த பேப்பரை இப்படி மடிச்சுட்டு அந்த நூலை இப்படி இழுத்துட்ட உடனே திறந்து பார்த்தா 2 பக்கம் ஒரு டிசைன் வந்து உட்கார். இந்த டிசைனை பாஸ்போர்ட்டில் போடுவீங்களா? இந்த டிசைனை தேசத்தின் சின்னமாக வைத்துக் கொள்ள முடியுமா? இந்த டிசைனை நீங்க உங்களுடைய லோகோவாக நீங்க வச்சுக்க முடியுமா? அசிங்கமா இல்லை? ஏதோ ஒரு நூலை ஒரு பவுடரில் போட்டு இங்கில் போட்டு பேப்பரை மூடிட்டு இப்படி இழுத்த உடனே ஒரு டிசைன் வருது. அந்த டிசைனு ஞானமற்ற டிசைன், ஆனால் ரசிக்கலாம். ஞானமற்ற டிசைன், ஆனால் ரசிக்கலாம். இதை போன்றது அல்லவா நம்முடைய வாழ்க்கை? எத்தனை விஷயம் இன்று கூட ஞானமற்றதாக இருக்கிறது. அது வெறும் ரசிக்க தான் முடியும். சில அற்புதங்களை ரசிக்க முடியும், ஆனால் அதில் ஞானம் இருக்காது. செத்தவனே உயிரோடு கூட வந்தாலும் ரசிக்க முடியும், ஆனால் ஞானம் இருக்காது. நோயாளியே ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்தாலும் ரசிக்க முடியும் அந்த அற்புதத்தை, ஆனால் அந்த அற்புதத்தில் ஞானம் இருக்காது. கடவுள் எங்காவது ஞானம் இல்லாத அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரா? அப்போ நம்ம ஆயத்தம் பட வேண்டியது எத்தனை அவசியம். இப்போ அடுத்தது பாருங்க, பைபிள் எப்படி இருக்கு? சத்தியம் என்ன கச்செய்ய உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஏம்பா நான் தான் அப்படியே ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறேன், நீங்கள் அப்படியே இருந்துருங்க பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சும்மா அப்படியே நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிறாரா? கடவுள் ஒரு மீனை படைச்சிருக்கிறார் பாருங்க. ஒன்னை என்னைய போல ஏதோ ஒரு சவுத்து மேலே பெயிண்ட் ஊத்துன மாதிரியோ நூலை பிடிச்சி இழுத்துப்பா அந்த தாளையில் ஒரு டிசைன் வர மாதிரி செய்யல. யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் திட்டமிட்டே ஒரு கிளிக்கு கலரு கொடுத்து, கொக்கு கொடுத்து, அதாவது அழுகையை கொடுத்து
சிறகு கொடுத்து யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கலர் அடிச்ச மாதிரி இருக்க என்னைக்காவது கவனிச்சிங்களா? யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஃப்ளவருக்கு, அந்த பூக்கு சுற்றிலும் வெள்ளை கலரு, நடுவில் ஒரு ரெட் இப்படி வர மாதிரி, அதற்கு நடுவில் ஒரு மஞ்சள், அதற்கு நடுவில் ஒரு பிளாக்கு சீட்ஸுங்க இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டிசைன் பூவு. தானா இறைவன் ஆகாயம் உண்டாக கடவுது, ஃப்ளவர்கள் உண்டாக கடவுது சொன்ன உடனே இந்த கலர் எல்லாம் தானே ஆயிடுமா? இறைவனுடைய கைதான் அவைகளை செய்ததுன்னு ஏசியால எழுதப்படல? இறைவனுடைய கைதான் அவைகளை செய்ததுன்னு சங்கீதங்களில் எழுதப்படல? இறைவனுடைய கைதான் அதை செய்ததுன்னு யோபு புஸ்தகத்தில் எழுதப்படல? நான் பூமிக்கு நூல் பிடிக்கும் போது நீ இருந்தியான்னு கேட்கிறார். நான் பூமிக்கு நூல் பிடிக்கும் போது நீ இருந்தியா? என்ன நான் சொன்ன உடனே தானே உண்டாயிச்சு நினைக்கிறியா? நான் நூல் பிடிச்சு செஞ்சவன் சொல்றார். ஒரு கொத்தனார் வந்துட்டு எவ்வளோமா பெட்ரூம் வேணும்? 3 பெட்ரூம். அப்புறமா என்னம்மா கிச்சன் வேணும்? பெட்ரூமும் கிச்சனும் எலும்ப கிடவுது. சொல்லு பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா உனக்கு எதுக்கு நாங்கள் கூலி கொடுக்கணும்? உன்னை எப்படி நாங்கள் இன்ஜினியர்னு சொல்ல முடியும்? ஒரு இன்ஜினியர்னா அந்த கம்பி எவ்வளோ வித்தில் இருக்கணும், பாயா அதாவது ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழத்தில் இருக்கணும், எவ்வளோ உயரத்தில் பில்டிங்கை கட்டி எழுப்பணும், சுவர்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே படிச்சிருந்தா தானே அவன் படித்தவன், அவனை பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் வரும். அப்படி என்றால் இறைவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுது. ஆட்டோமேட்டிக் அல்ல, அது ஒருபோதும் ஆட்டோமேட்டிக் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் சிந்திங்க. இப்போ இந்த நாட்களில் கூட ஆட்டோமேட்டிக் கார் என்பது ஒன்று வந்திருக்கு. நீங்க தூங்கி விட்டாலும் அந்த கார் ஓடுமா? எதுக்காக அதை கண்டுபிடிச்சாங்க? மனிதன் ஏதோ பலவீனத்தில் இருப்பான், அது அவனுக்கு பயன்பாட்டில் இருக்கட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. நீ சும்மா காரை ஓட்ட விட்டுட்டு நீ பின்னாடி சீட்டில் வந்துட்டு நீ எப்படி வந்தாலும் படுத்துக்கலாம், நீ எப்படி வந்தாலும் இருக்கலான்ற காரணத்துக்காக அந்த காரை கண்டுபிடிச்சாங்க. இல்லை இல்லை, அப்போ அந்த கார் என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் டிரைவர் என்பவர் அங்கே இருக்கணும், அங்கே இருந்து தீரணும். ஒரு மெக்கானிக் கார் என்பது அந்த அங்கே இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுக்குரிய ஆயத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இப்போ இந்த இடத்துல சொல்ற பார், சத்தியம் என்ன கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். உங்கள் அறையில், அதாவது இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இங்க கட்சியை கட்டு அப்படின்னு சொல்றார். ஏன் இங்க கட்டுன்னு சொல்றார்? அப்போ ஒரு மனிதன் இறைவனால் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா அவனுக்குள்ள அடக்கம் என்பது இருக்கணும். அடுக்கி வைக்கிற பல விஷயங்கள் அவனுக்குள்ள இருக்கணும். அது எந்த விஷயமாக இருக்கலாம். ஒரு உதாரணமாக, இந்த நேரம் இப்பொழுதே ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம் வந்தாலும் வேண்டாம். நானே ஒரு சோம்பேறி, சரியான நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல. ஆனால் எத்தனையோ பிள்ளைங்க காலையிலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணி ட்ரெயின் ஏறின, முன்னாடி போன ட்ரெயினை நான் பின்னாடி வர வைக்கிறேன்னா இது சரியில்லாத விசுவாசம். அந்த ட்ரெயின் போட்டோம், ஒன்று நான் நடந்து போகிறேன், இல்லை பஸ்ஸில் போகிறேன், இல்லை அடுத்த ட்ரெயினில் போகிறேன். இப்படி இருப்பது தான் உண்மையிலேயே தன்னை அடுக்கி கொள்ள தெரிந்தவன். அதுக்கு தான் அறைய கட்டுன்றார். அறைன்னு சொன்னால் என்ன தெரியுமா? உங்களுள்ள எல்லாமே குதிக்குது. யுத்தம் செய்யும் போதோ ஓடும் போதோ எல்லாமே குதிக்குது, உள்ள கொடல் எல்லாமே ஜம்ப் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் டயர்ட் ஆகிடும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், அறைய கட்டு, எல்லாமே குதிக்குது. ஒரு பக்கத்தில் உன்னுடைய எமோஷனல், உன்னுடைய உணர்ச்சிகள் குதிக்குது. இந்த நேரத்தில் விசுவாசத்தில் என்ன சொல்கிறோம் பார், மழை வரும்படி சொல்கிறோம் பார், மழை அசைந்து போகும்படி சொல்கிறோம் பார், ட்ரெயின் வாபஸ் வரும்படி சொல்கிறோம் பார், நோயாளிகள் எழும்பும்படி சொல்கிறோம் பார். வர்றோம், எமோஷனல் வர்றோம், அடுக்கணும். இந்த நேரத்தில் இந்த அற்புதம் தேவையா? அடுக்கி ஆளணும் உன்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா நீ இறைவனுடைய பிள்ளை, நீ இறைவனை வெளிப்படுத்த வந்திருக்கிற. மாறாக அவங்களுக்கு உதவி செய்ய வரல. அவனுக்கு பெரிய உதவி நீ அவனை குணமாக்குவதல்ல, அவனை தெளிவுபடுத்துவது தான் நீ செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஆனால் ஏன் இந்த சிந்தனை இன்னைக்கு இல்லை? ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், பெரும்பளவு குட்டீஸ் நல்லா பாருங்க, பெரும்பளவு நம்ம அனைவருமே என்ன ஆயிட்டோம் அப்படின்னா 2 வசனங்களை குழப்பி நடக்கும். ஒருவர் வந்து உங்களுக்கு சொல்றார்,
நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவீங்க தானே சபைக்கு? வரல. என்னங்க எப்படி பேசுகிறீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களான்னு கேட்டால் வரலான்றீங்க. என்ன அதான் வரலான்றனே. என்னங்க இவ்வளோ அசடியாக பேசுகிறீங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா வந்தாதான் இறைவன் ஆராதனை ஏற்றுக்குவாரா? ஏன் என் வீட்லேயே ஆண்டவர் ஆராதனை அங்கீகரிக்க மாட்டாரா? ஏன் என் உடம்பு எவ்வளோ பலவீனம்னு ஆண்டவருக்கு தெரியாதா? எனக்கு தூக்கம் வேணும்னு தெரியாதா? நான் வெளியே ஜாலியாக இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? பார்த்தீங்களா, குழப்பின்னு இருக்கிறீங்க 2 வசனத்தை. அப்போ ஏன் ஆண்டவர் காட்டின இடத்துக்கு நம்ம ஆராதனைக்கு போனோம்? போக வேண்டியதுன்னு வரும்போது எங்க இருந்தாலும் இறைவன் பிரார்த்தனை கேட்பார் என்ற விஷயம் எப்படி நம்முடைய மனசுல தோன்றியது? நம்ம சிந்திக்கணுமா வேண்டாமா? ஏன் தோன்றியது? நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? ஒன்று பாசிட்டிவா வரும்போது அதற்கு நெகட்டிவா இன்னொரு விஷயத்தை உள்ள வச்சிடுவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தெளிவான ஒரு ஊழியக்காரர் மூலியமாக சத்தியத்தின் வாயிலாக தெளிப்படுத்தி கொண்டு இருந்தால் குழப்பமானதையும் நீங்கள் எதிர்த்து நிற்குவீங்க. குழப்பங்கள் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்குவீங்க. சரி, கிதியோன் புஸ்தகத்தில் இறைவன் ஒரு வார்த்தை சொல்றார். தண்ணியை கையால அள்ளி குடிக்கிறவனை ஒரு பக்கம் நிற்பாட்டு, நேர போன உடனே நாக்க விட்டு தண்ணியை ஆட்டாங்கரையில் நாக்க விட்டு குடிக்கிறவனை ஒரு பக்கம் வெய்யன்றார். இப்போ நான் தெரியாமல் உங்களை கேட்குறேன், தண்ணி எப்படி குடிக்கிறது? ஆற்றங்கரையில் தண்ணியை கையில் அள்ளி குடிப்பது சரியா, முகத்தை ஆற்றங்கரையிலே வச்சு நக்கி குடிப்பது சரியா? இப்போ நீங்க எடுக்க முடிவு. இந்த 2ல் எது சரி என்று, சிறந்தது என்று இன்னொருவனை கண்டம் பண்ணாம எது சரியானது முடிவெடுங்க பார்க்கலாம். ஒருவர் சொல்றார், என்னங்க நீங்க சாப்பிடும் போது வாயு அவ்வளவு பெருசா தெரிந்து ஆடு மாடு மாதிரி அப்படி நான் சாப்பிட்றீங்களே. ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படிதான் சாப்பிடணும். இல்லையே, நம்ம பாருங்க வாய் க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ அருமையா சாப்பிட்ற, சவுண்டு கூட வெளியே வர மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்றாரு, சாப்பிட்றதுல சவுண்டு கூட வெளியே வர மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, சவுண்டு விட்டுன்னு சாப்பிட்ணுங்க, அதாங்க சாப்பிட்றதுக்கு லட்சணம்ன்றார். இது 2ல் எதை எடுக்கிறீங்க? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்க நீங்க தண்ணி கொடுக்குறது ஊருக்கே கேட்குதுங்களா, என்னங்க அந்த தொண்டை அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார், நான் ஸ்ட்ராவில் குடிச்சு இப்போ சத்தம் வராத அளவுக்கு நான் குடிக்கிறேங்க. நான் தண்ணி குடிக்கிறது மற்றவங்களுக்கு கூட கேட்காது. நான் என்ன ஒட்டகமா? நான் என்ன யானையான்றார். இப்போ இந்த 2 விஷயத்தை நீங்க எடுத்துக்கிற விதம் எப்படியாக எடுத்துக்கிறீங்க? ஒருவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, அதுதாங்க எனக்கு வேணும். அப்ப இந்த 2ஐ நம்ம எடுத்துக்கிற விதம் எப்படியாக உள்ளது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவர் வந்துட்டு எந்த வசனத்தை சொல்லியிருந்தாலும் ஒரு வசனத்தை காலில் போட்டு மிதைக்கவோ இன்னொரு வசனத்தை உனக்காக எடுத்துக்கொள்ளவோ இறைவன் சொல்லலை. 2 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையை உணர்த்துவதற்காக தான் இருக்கிறது. 2 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று சொல்லுவதற்காக இருக்கு. எப்பேறிப்பட்ட பிசாசே பேசினாலும் அந்த வார்த்தையில உள்கருத்தை நம்ம கவனிக்கணும். அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு. அவன் சொல்றான். ஆனால் ஐயோ அவன் தப்பா பேசிட்டான். அவன் தப்பா பேசல, சரியா பேசுறான். நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடுன்னு. ஆனா நீ எப்படி எடுத்துக்கிற? அப்பமாக்கலாமா? இல்ல அவனுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? இந்த பார், நீ தேவனுடைய குமாரனியானால் மேலிருந்து கீழே குதி, உன்னை தேவதூதர்கள் கையில ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட், அவன் சொல்லிட்டான், பிசாசு சொல்லிட்டான், அதனால வசனத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்படியா? இல்லை பிரியமானவர்களே, பிசாசுக்கு நாம் அவன் கேட்கிற நோக்கம், அங்க வாசிக்கப்படுகிற அந்த சரியான நோக்கத்தை நாம் புரிந்தவர்களாக செயல்படுறோம். பாருங்க, நல்ல வசனம்தான், மேலிருந்து கீழே குதிச்சா
தேவதூதர்கள் கையில் ஏந்தி கொள்வார்கள். சரியான வசனம் தான். ஆனால் இந்த வசனத்தை நாம் நிறைவேற்றணுமா? இந்த நேரத்தில் இந்த வசனம் தேவையா? இப்படி நாம் சிந்திப்பது எவ்வளவு அவசியம். அப்புறம் நம்ம அந்த சரியான வசனங்களை எப்படி கையாளுறோம்? ஒரு சோதனைகள் வரும்போது அந்த வசனத்தை எப்படி கையாளுறோம்? ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் சொல்றது கொஞ்சம் கேட்கணும். இங்க நான் ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறேன், அதை என்ன செய்யணும்னு அப்படின்னு தெரியல. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க என்ன 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 விஷயம் சொல்லுங்க. இல்லை, நீட் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா? ஒன்றும் இல்லை, நீட் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாம்? ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், நான் ஆண்டர்கிட்ட கேட்குறேன். இவர் என்னமோ ஆண்டவர்கிட்ட கேட்டு இப்போ பதில் சொல்லிட போறாரு. ஏன் ஆண்டவரே பதில் சொன்னாலும், எரேமியா தீர்க்கதரிசியில் ஆண்டவரே பதில் சொன்னார். என் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிற, அவன் எதை குடி என்று சொல்லுகிறானோ அதை நீங்கள் குடிக்க வேண்டும் என்று இறைவனே சொன்னாலும் குடிக்காமல் இருந்தாங்களே ஆசாரியருடைய பிள்ளைகள். யார் அவங்க? எவ்வளவு தெம்பு பாருங்க. இறைவனே சொன்னாலும் கேட்கல. எரேமியா வந்து சொல்றார், நான் இறைவனுடைய தூதன், நான் இறைவனுடைய தீர்க்கதரிசி, நான் சொல்ற கேளுங்க. இறைவனே சொன்னார், இந்த பாத்திரத்தை எடுத்து குடிங்க அப்படின்னாரு. குடிக்கல அவங்க சொன்னாங்க, கடவுளே சொன்னாலும் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஏன்னா கடவுள் முன்னாடியே குடிக்காதுன்னு சொல்லிட்டார். குடிக்காதுன்னு சொன்ன கடவுள் இப்பொழுது குடி என்று சொல்ல மாட்டார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க. அதே போலதான் 2 வசனங்கள் வரும்போது நம்ம எடுக்கிற முயற்சியில தான் தோல்வியும் வெற்றியும் அடங்கியிருக்கு. கடவுள் நமக்கு பயிற்சிகளை எடுங்க, அரை கட்சியை கட்டுங்க, நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதி என்னும் மார்கவசத்தை. அப்ப நெஞ்சுக்குள்ள என்னைக்குமே ஈரம் இருக்கணும். எவ்வளவுதான் நீ ஸ்ட்ரிக்டான ஊழியக்காரனா இருந்தாலும் ஈரம் இருக்கட்டும். அவன் ஏன் லேட்டாக வந்தான்னு அவனை வெளியே நிற்க வைக்காத. ஏன் லேட்டாக வந்தான்னு கேளு. ஏன் அவங்களால வர முடியல, அவங்க வருவதற்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண. அதான் சரிதான், நாங்களாம் வந்திருக்கிறோம், நீ எப்படி வரல, குதிக்காத, பொறுத்துரு. அதுபோல நீதி எங்க இருக்கணும்? நெஞ்சுக்குள்ள இருக்கணும். நீதி என்ன மார்கவசம். அப்ப மனசுக்குள்ள நீதி இருக்கணும், வாயில அல்ல. வாயில என்னைக்கும் நீதி இருக்கக்கூடாது, மனசுல நீதி நிறைஞ்சிருக்கணும். அப்போ இவைகள் எல்லாம் இறைவன் ஏன் இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா இததான் நான் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும், நீ ஒன்றுமே இல்லை உன்னை நான் பயன்படுத்துறேன்னு சொல்ல, இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னார். அப்புறமா பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்ச கால்களில் தொடுத்தவர்களாயும். செருப்பு இருக்கா, காலணி இருக்கான்னு கேட்கிறார். அப்ப காலணிகளை நீ அணிந்திருக்கணும், இது எனக்கு அவசியம்ன்றார். அங்க இறைவன் என்ன சொல்றார் மோசைக்கு? உன் காலணிகளை கழட்டு அப்படின்றார். அந்த காலணி வேற, அந்த பாதரட்சை வேற, இந்த பாதரட்சை வேற. உன் கால்கள் எங்கு சென்றாலும் அது அவனுக்கும் சமாதானம் கொடுக்கணும், உனக்கும் சமாதானம் கொடுக்கணும். நீ யார்கிட்ட பேச சென்றாலும் அவங்களுக்கும் சமாதானம் கிடைக்கணும், உனக்கும் சமாதானம் கிடைக்கணும். சமாதானத்தின் பாதரட்சை உனக்குள்ள இருக்கா? எல்லாம் இறைவன் கேட்கிறார். நான் எப்படி இருந்தா என்ன, ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார். நீ கழுதைக்கெல்லாம் இறைவன் இதெல்லாம் சொல்லல. நீ எப்படி வந்தாலும் இரு. பீலியாம்கிட்ட பேசணும்னு இருந்தா நீ பேசிடு. நீ எருசலேமுக்கு பவனி வரன்னு சொன்னவா கிறிஸ்துவ மேலே ஏறிக்கொள்ளுவார். நீ பவனி அவரை தூக்கிட்டு வரலாம். கழுதையோ மீனையோ நாயையோ கோழியையோ ஆட்டையோ இறைவன் பயன்படுத்தினாலும் பவுலுக்கோ பேதுருக்கோ யோவானுக்கோ ஸ்தேவனுக்கோ இது சமமாகாது. உண்மை விஷயம். என்னதான் இயேசு கிறிஸ்துவே சுமந்த கழுதையாக இருந்தாலும் கழுதை எங்க இருக்கணுமோ அங்கதான் போயிடும். இயேசு கிறிஸ்து எங்கேயோ அங்கதான் போவார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் சுமந்த கழுதை மரித்த மாதிரியே இன்னும் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு பயனுள்ளதா வாழ்ந்த மீன் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பயனுள்ளவரா ஜீவித்த சாட்சி இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கு. இதை நாம திங்க் பண்ணோம்.
மரியாள் கொண்டு வந்து அப்படியே அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். இன்னைக்கு எருசலேமில் போனால் எங்கேயும் அந்த வாசனை கிடையாது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார் என்ற வாசனை மட்டும்தான் இன்றைக்கி நமக்குள்ள இருக்கு. ஸோ ஏனவை தான் சோம்பேறிகளாக்க நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் தெளிவு பெறும்படியாக பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக தெளிவோடு கூட இருக்கிற ஊழியக்காரனோடு கூட நீ இருந்தாயான்னு கடவுள் கேட்பார். உடனே நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதற்கு முன்னாடி தெளிவு பெற்ற ஊழியக்காரன் என்கிறதையாவது உன் வாழ்க்கையில் ஒருத்தரையாவது வச்சுன்னு இருக்கிறியா? இல்லை அவங்க பாதத்தில் அமர்ந்து நீ சத்தியத்தை கேட்டிருக்கிறியா? தெளிவு அடைஞ்சிருக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒன்னை விட இன்னொருத்தர் தெரிஞ்சுங்க இருக்கிறாங்க. கேட்டிருக்கிறியா? கீழ்ப்படைஞ்சிருக்கிறியா? கடவுள் இதெல்லாம் கேட்க மாட்டாரா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஸோ ஸ்டேசிக்கும் சேர்த்து சொல்கிற குட்டீஸ், கடவுள் நம்மளை பயன்படுத்துது 100% உண்மைதான். ஆனால் அதுக்கு ஏற்றதான ஆயுத்தம், படிப்பு எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். அது அத்தனையும் இருக்கணும். தேவன் ஆதாமுக்கு சகலத்தையும் இலவசமாக கொடுத்தார், உண்மைதான். ஆனால் ஆதாம் இப்பொழுது தன் பட்சத்தில் இருந்து எதை தேர்ந்தெடுக்க போறான்? ஜீவ விருட்சமா, நன்மை தீமையா? அவன் எதை புத்தியை கொண்டு தேர்ந்தெடுக்க போறான்? கடவுளை எதிர்பார்த்தார். அப்ப ஆதாம் தேர்ந்தெடுத்தது தவறாகி போனதுனால் எல்லோரும் பாவத்தில் விழுந்தோம். ஆதாம் மட்டும் தேர்ந்தெடுப்பது நீதியாக, சத்தியத்துக்குரியதாக, தேவனுடையதாக இருந்திருந்தால் அனைவருமே இப்பொழுது வேற பிரபஞ்சத்தில், வேற கண்டிஷன் உள்ள பிரபஞ்சத்தில், புதிய வானம் புதிய பூமின்னு சொன்னாரு, அது ஆதாம் ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டிருந்தா உண்டாயிருக்கும். ஆதாம் நன்மை தீமை கனி சாப்பிட்டதுனால் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை எப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரண அந்த கடவுள் செய்வார், கடவுள் செய்வார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். 50% உன் தெளிவு இருக்கணும். 50% இறைவன் என்ன செய்ய போறார் என்ற தெளிவு இருக்கணும். நான் சொல்றது புரியல? 50% உன்னை குறித்துதான தெளிவு இருக்கணும். இன்னும் 50% தேவன் என்னதான் சொல்ல வர்றார், அவரது ஆலோசனைகள் பைபிள் என்ன சொல்லியிருக்கு, அந்த தெளிவு இருக்கணும். இப்போதுக்கு நான் எடுக்கிற வசனங்கள் எப்படி, நான் அதை புரிஞ்சுக்கிட்ட விதங்கள் எப்படி, அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ளுகிற அவைகளில் நாம் தெளிவோடு கூட இருப்பது மிக அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லுவாங்க. அநேக நாள் சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது தண்ணீர் இல்லாம கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து விடும். நாக்கு வறண்டு போய் என்ன செத்துருவோன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களாம், கொஞ்சம் வேணுமென்றால் கொஞ்சம் எடுத்துக்க சமுத்திரத்தின் தண்ணி. ஐயோ ஐயோ எனக்கு போதல பத்தலை என்று சொல்லி அதிக குடிப்பை என்று சொன்னால் உடனே சாவு வரும். ஏன்னா அது உப்பு தண்ணி. சும்மா இவ்வளவு எடுத்துக்க, நனைவதற்காக. வேற ஏதாவது ஆற்றாங்கரை தண்ணி குடிப்பதற்காக முயற்சி எடு. உப்பு தண்ணீர் அல்ல, ஆனால் அது முன்னாடியே இருக்கு. அதற்கு பெயரும் தண்ணீர் தான். ஆனால் எடுத்துக்கிற விதம் அதுதான் சில நேரங்களில் சாவாக மாறுகிறது. எடுக்காமல் இருப்பது தான் ஜீவனாக மாறுகிறது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிற விதம், எடுக்காமல் இருக்கிற விதத்தில் கூட இத்தனை வித்தியாசங்கள் உண்டு. ஓகே குட்டீஸ், ரொம்ப அருமையான கேள்வியை, முதல் கேள்வியை ஸ்டேசி மேக்லின் மூலியமாக நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேசி மேக்லின் பேசிய அதே கேள்வி போல் சில பிள்ளைங்க பேசியிருக்கிறாங்க, பட் ஆடியோவில் பேசியிருக்கிறாங்க, வீடியோவில் வாங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். இந்த முதல் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்திற்கும் திராணி உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, எப்பொழுதும் தேவனுக்கு 50% நீங்கள் எழுந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகேயா? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. மென்மேலும் இறைவனுக்கு கீழ்ப்படிங்கள். அடுத்த வாரம் என்ன கேள்வின்னு நம்ம பார்க்கலாம். கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க.